பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 14/4/2019 ஞாயிற்றுக்கிழமை விகாரி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் நாள். நேயர்களுக்கு விகாரி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வளர்பிறை நவமி திதி காலை மணி 9:38 வரை, பின்னர் தசமி. நட்சத்திரம் பூசம் காலை மணி 7:40 வரை, பின்னர் ஆயில்யம். யோகம் திருதி காலை 8:05 வரை, பின்னர் சூலம். கரணம் கௌலவம் காலை மணி 9:36 வரை, பின்னர் தைதுளை. ராகுகாலம் மாலை மணி 4:48 முதல் 6:21 வரை. யமகண்டம் பகல் மணி 12:09 முதல் 1:42 வரை. குளிகை பகல் மணி 3:16 முதல் 4:48 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம், கார்த்திகை உத்திரம் உத்ராடம், மிருகசீஷம் சித்திரை அவிட்டம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, பூசம் அனுஷம் உத்திரட்டாதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் ஆகியவையாகும். சுறுசுறுப்பும் தைரியமும் மிக்க மேஷராசி அன்பர்களே, அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை நம்பினால் வாழ்க்கையில் முன்னேறலாம். அதிகாரிகளிடம் உணர்ச்சி பூர்வமாக பேசாமல் பணிவுடன் பேச பயன்பெறலாம். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. துணிந்து செயல்பட்டு வெற்றி பெறுங்கள். முயன்றால் முடியாததில்லை. எந்த காரியங்கள் செய்யும் முன்பும் நன்கு யோசித்து செய்யுங்கள். தானுண்டு தன் வேலையுண்டு என இருக்க வேண்டிய நாள். காரிய தடைகளால் ஆர்வம் குறையும். சந்தோஷமற்ற வாழ்க்கை அமையும். மாணவர்கள் தடைபடையும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். முயற்சி திருவினையாக்கும் என முன்னேற முயலுங்கள். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9, கவரும் எண்கள் 4, 8, சாதகமான எண்கள் 2, 3, 5, சாதகமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு ஆடை அணிந்து துறை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். காதலில் நேர்மைமிக்க ரிஷபராசி அன்பர்களே, பல வகைகளிலும் பணவரம் வந்து குவியும். திருமண ஏற்பாடுகள் நடக்கலாம். புதிய உற்சாகம் பிறக்கும். தனவரவு கூடும். மனையாளின் ஒத்துழைப்பு மனமகிழ்ச்சி தரும். முகநூல் மூலம் நட்பு வட்டம் விரிவடையும். சுபகாரியங்களுக்காக வீடே விழாக்கோலம் பூணும். திடீரென ஏற்படும் இனிய பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமான ஆதாயம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6, அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை ஆடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். புத்தி கூர்மை ஞானம் மிக்க மிதுனராசி அன்பர்களே, எதிர்கால திட்டங்கள் வெற்றி பெற தீவிர முயற்சிகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்காது. சுக சௌக்கியத்திற்கு பங்கம் விளையும். கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்பட்டு கடன் பெற நேரலாம். நண்பர்களுடன் சுமூகமாக இருத்தல் அவசியம். கருத்து வேறுபாடு ஏற்படாத இருக்க சுமூகமாக இருக்க வேண்டியது. எனவே வார்த்தைகளை கட்டுப்படுத்தவும். மனசஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. சிலருக்கு வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படலாம். எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வி சிறக்க கடின உழைப்பு தேவை. மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கவரும் எண்கள் 5 மற்றும் 6, 9 ஆகும். சாதகமான எண்கள் 1 மற்றும் 2, அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும் சொன்னதானம் அல்லது பாசிப்பயிர் தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். இரக்க குணமுடைய கடகராசி அன்பர்களே, எதிர்பார்த்தபடி தன வரவுகள் இருக்கும். தொழில் புதிய திட்டங்களை நிறைவேற்ற சரியான நேரம்.
செல்வம் சேரும். நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடக்கும். வாக்குவன்மையால் பொருளாதார நிலை மேம்படும். மனத்திருப்தி ஏற்படும் மகிழ்வான நாள். நல்லுணவு, படுக்கை சுகம், புத்தாடைகள் ஆகியவை ஏற்படும். சுகந்த பரிமள வாசனாதி திரவியங்கள் சேரும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். மாணவர்கள் மகிழ்வான கல்வி சுற்றுலா சென்று மகிழ்வார்கள். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7, 9, சாதகமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். விசுவாசம் மிக்க சிம்மராசி காதலர்களே, பண இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் இருக்கவும். கோபத்தை தவிர்க்கவும். தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பணமுடையும் ஏற்படும். பயணத்தில் துன்பம், இடமாற்றங்கள், சகோதர விரோதம் ஆகியவை ஏற்படலாம். அரசு அதிகாரிகளால் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். அவமானங்களும் ஏற்படலாம். சினிமா போன்ற கேளிக்கை ஈடுபாடுகளினால் செலவுகள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். மாணவர்களுக்கு கவனச்சிதறல்கள் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3, சாதகமற்ற எண் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர வரவும். சூரிய நமஸ்காரம் செய்தல். சிவப்பு வண்ண ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். இனிமையாக பேசக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். தொழிலில் புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். மனைவி காரியம் யாவினும் கை கொடுப்பாள். அதன் காரணமாக மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகள் மூலம் நன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றிக்கனியை பறிப்பீர்கள். எதிர்பாராத தனவரவு உண்டு. கௌரவ பட்டங்கள், பதவிகள் தேடி வரும். அரசாங்கத்திடமிருந்து அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றியும் அரசு துறையால் லாபமும் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7, சாதகமான எண்கள் 4 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். வசீகர முகமும் நேர்த்தியாக உடை அணிவோருமான துளாராசி அன்பர்களே, இன்பச் சுற்றுலா, நல்ல வாகன யோகம், நல்ல வருமானம் மற்றும் உறவுகளை சந்திப்பதனால் ஏற்படும் மனமகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். புதிய அரசு வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். இனிய சுற்றுலா பயணங்களால் இன்புறுவீர்கள். பணியில் முன்னேற்றங்களை காண்பீர்கள். திறமைமிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுகானுபவங்களையும் எதிர்பார்க்கலாம். கௌரவத்தையும் அடைவீர்கள். தொலைதூர பயணங்களால் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு. துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7, சாதகமான எண் 8, அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீராமனை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். சுறுசுறுப்பான சக்தி மிக்க விருச்சிக ராசி அன்பர்களே, எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றிக்கு மேல் வெற்றி கிட்டும்.
எதிர்பாலபால் ஈர்ப்பு, தெய்வபக்தி, இன்பம் மற்றும் ஏற்றங்களும் ஏற்படும். தெய்வபக்தியும் தெய்வ நம்பிக்கையும் கூடும். பாக்கிய விருத்தி உண்டு. நற்செய்திகளால் புதிய உற்சாகம் பிறக்கும். இனிய பயணங்கள் இன்பத்தை தரும். தெய்வ சிந்தனைகளால் மனதில் அமைதி நிலவும். மகான்களை தரிசனம் செய்து மகிழ்வீர்கள். நல்ல பல கருத்துக்களை கேட்பதின் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை ஏற்படும். மாணவர்கள் பக்தியுடன் ஆலயங்களுக்கு சென்று மகிழ்வர். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5, 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை, தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்த மோதிரத்தை செவ்வாய்க்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ துர்க்கையை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடி அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணியவும் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். வணிக இயல்புடைய தனுராசி அன்பர்களே, முக்கிய செயல்பாடுகளில் தடைகள் ஏற்படும். கடின உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம். மனைவியின் வாய்த்துடுக்கால் மற்றவர்கள் பகை ஏற்படும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. பண விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது. பிறர் உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பதும் நல்லது. ஒப்பந்தங்களை நன்கு படித்தவின் கையொப்பம் விடவும். ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாணவர்கள் ஆசிரியர்களிடம் பணிவுடன் நடக்க வேண்டிய நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. சாதகமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன் நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மிளகாய் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டை கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். சஞ்சல புத்தியுடைய மகர ராசி அன்பர்களே, முக்கிய நபர்களை சந்தித்து அனுகூலம் பெற அருமையான நாள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். பணவரவால் மனம் பரவசப்படும். ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் சேரும். காதல் வயப்படும் நாள். இனிய பேச்சு சாதுரியத்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். புதிய சொத்துக்கள் அமையும். நல்ல நண்பர்களின் நட்பால் சந்தோஷம் அதிகரிக்கும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். பெரிய மகான்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். இளைஞர்கள் கனவு மையங்களில் பொழுதை இனிமையாக கழிப்பர். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எள் தானம் செய்வது ஏற்றம் தரும். நேர்மையான கும்பராசி அன்பர்களே, உங்கள் திட்டங்களை செயல்படுத்தும் முன் மற்றவர்கள் ஆலோசனைகளுக்கும் மதிப்பளியுங்கள். அரசு உதவியால் தொழில் சிறக்கும். விரும்புவது எதுவாயினும் விரைந்து கிட்டும். சுகமும் பாக்கியம் விருத்தியாகும். மனதில் உறுதியும் உற்சாகமும் உண்டாகும். பகைவர்கள் விலகி ஓடுவர். மனைவியின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் பொழிவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். வசதி வாய்ப்புகள் பெருகும். புகழ் மரியாதை கூடும். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நிலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். பயிர் தொழிலால் செல்வம் மிக்க மீனராசி அன்பர்களே, குழந்தைகளின் உடல்நிலையில் முன்னேற்றத்தில் அக்கறை கொள்வீர்கள். வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. அரசால் ஆதாயம் கிடைக்க அதிக பிரயாசைப்பட நேரும்.
கௌரவக்குறை ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்வது சிறப்பு. துன்பம் வந்தாலும் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் செயல்களில் வெற்றி பெற மிகுந்த பிரயாசைப்பட நேரும். முன்னேற்ற வாய்ப்புகள் கதவை தட்டும். பயணத்தில் தடைகள் ஏற்படலாம். வெற்றிக்கு வழியில்லாத வகையில் வேதனைகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது. மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராக கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும்.